நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருவாரூரில் காட்டூர் அப்படிங்கிற ஊர். இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஊர். கோயில்லாம் இல்லை, கலைஞர் ஊர் இருக்குது, கலைஞரோட அம்மா ஊர் இது. அங்கே வந்து இப்போ கலைஞருக்கு வந்து இந்த அவரோட நினைவுகளை வந்து இந்த ஆட்சியில் வந்து செலவு பண்ணி அவரோட சாதனைகள் வரலாற்று சிறப்புகளை வந்து ஒரு பொக்கிஷமாக பொருட்காட்சியமாக வைக்கிறாங்க. ஒரு ஹோம் மாதிரி மியூசியம் மாதிரி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி ஒரு மியூசியம், ஒரு நினைவு கோட்டகம், இது பேர் வந்து கலைஞர் கோட்டகம் அப்படின்னு பேர் வச்சு. இது வந்து அவங்க கலைஞரோட அம்மா ஊர், அவங்க அம்மாவோட சமாதி இங்கே தான் இருக்குது. கலைஞரோட வாழ்வு வந்து இங்கேயும் சம்மந்தப்பட்டிருக்குது. அதனால இந்த ஊரில் காட்டூரில் கலைஞர் கோட்டகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அதை வந்து சுற்றுலா மியூசியமாக வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகலாம். அவரோட மொத்த அரசியல் வாழ்க்கையும் அவரோட மொத்த வாழ்வையும் வந்து எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். அதில் ஒர்க் பண்ணுற தோழர் பிரபாகரன். வாங்க, உள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, எனக்கு நம்ம புதுசாக இருக்க போது போய் பார்க்கலாம். ஓகே, வாங்க. எதிர்ப்பை கண்டு தோழாமல், எதிரியை கண்டு அஞ்சாமல், லட்சியம் பயணம் தொடருவோம் அப்படின்னு போட்டு முகப்புலேயே வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த அருங்காட்சியகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது யாருக்கு இந்த மாதிரி உள்ளதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் போக சொல்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் யாருக்கு, இந்த நினைவு கூட்டம் இன்னும் யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி அமைக்கலாம் அப்படிங்கிறத நான் போக சொல்கிறேன். இது வந்து அவரோட ஃபோட்டோ, அவரோட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ ஒன்று. இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்துன்னு சொல்லியிருக்காங்களா? இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு டெல்லியில் எடுத்த மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, இல்லை டெல்லி மாதிரி இருக்குது, தமிழ்நாடு இது கிடையாது, ஏதோ டெல்லியில் எடுத்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இது கலைஞர் அருங்காட்சியகம். ஓகேவா? கலைஞர் மியூசியம், கலைஞரை பற்றின தகவல்கள். வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கலைஞர் அருங்காட்சியகம். அப்படியே உள்ள வந்தோம்னா உள்ள வந்து கலைஞரோட பெரியார், கலைஞரோட பெரியார் இருக்காரு. அது கலைஞரோட பெரியாரு. அங்க பாத்தீங்கன்னா சுயமரியாதை, சமத்துவம், சமூக நீதி அப்படின்னு ஒரு வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த பக்கம் அண்ணாவும் கலைஞரும். அண்ணா வந்து கலைஞருக்கு வந்து கணையாழி மாட்டினது, அவரோட தேர்தலில் ஜெயிச்சதுக்காக நினைக்கிறேன் அந்த கணையாழி. அதுக்கு பக்கத்துல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இதுதான் ரெண்டு தத்துவம். இந்த தத்துவத்துக்காக தான் எல்லாரும் போராடுறாங்க. ஐயா பெரியாரு, அண்ணா, கலைஞர், இன்னைக்கு இருக்க ஐயா ஸ்டாலின், எல்லாரும் வந்து இதுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போலாம், வாங்க உள்ள போலாம். கலைஞரோட போட்டோ எங்க பார்த்தாலும் கலைஞரை வந்து அவர் வாழ்க்கையில என்னென்ன பண்ணாரோ அதை பத்தின ஃபுல் வரலாறு, ஃபுல் அந்த தகவல் தான் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லா போட்டோஸும் நம்ம யாரும் காண கிடைக்காத, பார்க்காத நிறைய போட்டோஸ் இங்க இருக்குது. வாய்ப்பு உள்ளவங்க வந்து பாருங்க. திருவாரூர் மாவட்டம் காட்டூர் இருக்குது. இங்க பார்த்தோம்னா கலைஞர் வந்து ஜெயில் வாழ்க்கை, அதுல ஒரு போட்டோ இருக்குது. கலைஞர் வந்து ஒரு டிராயிங் மாதிரி இருக்குது. டாஸ்கி மருது தான் வரைஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ஜெயில இருந்து கடிதம் எழுதுற மாதிரி. அதாவது நவம்பர் 28 கலைஞர் எழுதினது. தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தி அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டி கைதாகி சென்னை சென்ட்ரல் ஜெயில இருந்தப்ப ஸ்டாலினுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. யாரு? ஐயா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவருக்கு பிறந்தப்ப கலைஞர் வந்து ஸ்டாலினுக்கு எழுதின லெட்டர் தான் இந்த லெட்ரு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா பாருங்க, இந்த போட்டோ வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. கலைஞர் வந்து தாடியில் உள்ள போட்டோ. கலைஞர் வந்து நம்மளுக்கு வந்து கலைஞர்னாவே வந்து சொட்டத்துல வழுக்க அப்படின்னு தான் கேள்வி போட்டிருக்காங்க. ஒரு படத்தை சத்யராஜ் சொல்லுவாரு, நான் பிறக்கும் போதே அது வழுக்கையாடா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் அழகா வந்து அந்த காலத்துல அவரோட ஹேர் ஸ்டைல் தான் ஃபேமஸா இருந்திருக்கு. கலைஞரோட அந்த நடுவாக இருக்குல்ல, அந்த ஹேர் ஸ்டைல் தான் மேட்ரு. அப்புறமா தாடி வச்சிருக்காரு. இந்த தாடி வச்ச கலைஞரை வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அது ரொம்ப புதுசு. 1965 ஹிந்தி அஜிடேஷன், அதாவது இந்தி திணிப்பு போராட்டத்துக்கு ஆதரவா போராட்டம் பண்ணப்ப அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த அண்ணா அவர்கள் எழுதின, அண்ணா வந்து கலைஞருக்காக எழுதினது, என் தம்பி கருணாநிதி தனிமை சிறையில் கிடக்கும் இடம்தான் எனக்கு யாத்திரை செய்ய வேண்டிய புனித பூமி. எவ்வளவு பெரிய வேர்டு. அண்ணா வந்து தனிப்பட்ட முறையில யாரும் பெருசா அவ்வளவு ஈஸியா பாராட்டிடுவான்னு நமக்கு தெரியல. ஆனா கலைஞருக்கு எவ்வளவு பெரிய பாராட்ட கொடுத்துருக்காரு பாருங்க. அவரு தம்பி இருக்கிற இடம் தான் எனக்கு புண்ணிய பூமிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. கீழே நெருக்கடி நிலை 75 வந்து கருணாநிதி வந்து தையல் வேலை ட்ரெஸ் போட்டு, அதாவது கலைஞர் இந்த அரசியல் கைதியா போனப்ப கூட அவங்களுக்கு வந்து தையல் ட்ரெஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. தையல் வேலை பார்த்துருக்காரு. கலைஞர் கைது 85 ஒரு வாட்டி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாரு? ஐயா எம்ஜிஆர் இருக்காரு இல்லைங்களா? எம்ஜிஆரும்
கலைஞர் அவர்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாரு. நெருக்கடி நிலை. அதுக்கப்புறம் எங்க இது மாதிரி 1975 எமர்ஜென்சி. இந்த பக்கம் வந்தா இந்த போட்டோ வந்து கலைஞர் வந்து 2006 2001 2006 வந்து அரெஸ்ட் பண்ணி நடு ரோட்ல உட்காந்தாரு இல்லையா, அந்த போட்டோ இதான் அரெஸ்ட் பண்ணது. அரெஸ்ட் பண்ணப்போ எடுத்த போட்டோ. அதோட இன்னைக்கு வந்து தமிழ்நாடே வந்து பயங்கரமா ஆச்சு, எல்லாருக்குமே தெரியும், மறக்கவே முடியாது. முரசொலி மாறன், கலைஞர், டி.ஆர். பாலு அப்படின்னு ஒரு ஒரு மூத்த அரசியல்வாதின்னு பார்க்காம அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. காட்டு தர்பார் ஆட்சி 2001, அதுதான் இந்த இது. அப்படியே இங்க வந்தோம்னா இலங்கை தமிழருக்காக கருணாநிதி என்ன செய்தி கிழித்தார் அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா இந்த செய்தி கிழித்தார் அப்படின்னு அவ்வளவு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் மாநாடு போட்டது, நீதி கேட்டது எல்லாம் இதுல இருக்குது. இலங்கை தமிழர் பாதுகாப்பு திமுக போராட்ட அறிவிப்பு மாநாடு அப்படின்னு போட்டிருக்காரு. இதெல்லாம் அதுக்காக போடப்பட்ட கூட்டங்கள் அது எல்லாமே இருக்குது. வந்து பாருங்க. இந்தி திணிப்புக்காக அவரு போராடின போராட்டத்தை வந்து ஒரு போட்டோவா டிராயிங்கா பண்ணியிருக்காங்க. அது கீழே தமிழ் ஈழ நிலத்தில் ராஜீவ் அரசின் ராணுவ நடவடிக்கையை கண்டித்து திமுக உண்ணாநோன்பு. அதாவது அமைதி படையின்னு இங்க இருந்து அமிச்சார் இல்லையா ராஜீவ் காந்தி, அதுல இருந்தா நிறைய சலசலப்புகள் உண்டாச்சு. அந்த அமைதி படைக்கு ஒரு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு இன்னை வரைக்கும் சில தற்கூறிகள் அல்ற சில்லறைகள்லாம் பேசி தெரியும். அவர் வந்து அமைதி படையை எதிர்த்து உண்ணாநோன்பு இருந்திருக்காரு, உண்ணாவிரதம். ஓகேவா. அடுத்தது அவர் அரெஸ்ட் பண்ணது மொழிப்போர் தியாகிகளுக்கான அந்த கூட்டம் இப்படின்னு நிறைய இருக்குது. அடுத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கலைஞர் போராட்டங்களும் கைது நிகழ்வுகளும் சொல்லிட்டு கலைஞர் வந்து எப்பப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்ற பாருங்க. 1951, 53, 58, 62, 63, 65, 75, 77, 85, 86, 2001 11 தடவை அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. 11 தடவை. ஒவ்வொருனுக்கும் 10 வாரம் சிறை, 15 நாள், 40 நாள், இப்படி 8 நாள், 15 நாள், 6 மாசம் இப்படின்னு ஏகப்பட்ட நாட்கள் இருந்திருக்காரு சிறையில. கள்ளக்குடி போராட்டம் மேல, அதுதான் அவரோட வந்து புகழ்பெற்ற அந்த கள்ளக்குடி போராட்டம். இவ்வளவு நாள் அவர் சிறையில இருந்திருக்கிறாரு. ஓகேவா. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உள்ள இந்த சில அல்ற சில்லற அஞ்சாங்குஞ்செல்லாம் எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனாங்க, எத்தனை பேர் மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போனாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவரோட போராடின அந்த போராட்டத்தின் வரலாறு என்ன, எத்தனை எப்ப ஜெயிலுக்கு போனாலும் டீட்டெயில் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க. டால்மியாபுரம்னு இருந்த அந்த ஊரை கள்ளக்குடின்னு மாத்திர போராட்டம் இருந்தப்ப எடுத்த போட்டோ இது. ரயில்வே தண்டவாளத்துல வந்து தலை வச்சு படுத்தாரு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த போட்டோ அப்ப இருக்கிற கலைஞர். இந்த ஒண்ணு இருக்கு அப்படின்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய பிள்ளை கொலைக்கு நீதி கேட்டு 82 மதுரையில் தொடங்கி ஒரு மொரக்கோஸ் இசைத்தபடி செல்லும் மொரக்கோஸ்னு ஒரு இது இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள இருக்கு. அது இசைச்சுக்கிட்ட போராட்டம் நடத்திருக்காரு. அந்த போராட்டம் தான் இந்த போட்டோ இருக்குது. அப்புறமா அவரோட சிலை ஒண்ணு கோட்டை அமைப்புல, இதுதான் கலைஞர் கோட்டம் போல இருக்கு. இதுதான் இது கோட்டம், அவர் வள்ளுவருக்காக எழுப்புனது. அதே மாதிரியே கலைஞருக்கு ஒரு கோட்டம் எழுப்பி அதுல வந்து அவர் போட்டோ வச்சிருக்காங்க. இதுதான் கலைஞர் கோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க அடுத்தது பார்ப்போம். அவரோட போட்டோஸு, காண அறியப்படாத சில ஸ்டில்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. அவரோட கோட் ஷூட் போட்ட போட்டோ, அவரோட வீட்டுல எடுத்த ஊஞ்சல்ல உட்காந்துருக்காரு, அந்த மாதிரியான போட்டோ. கலைஞரின் திராவிட கட்டடக்கலை மாண்புகள். ஆமா, நம்ம அடிக்கடி சொல்லுவோம் நவீன தமிழகத்தின் சிற்பி அப்படின்னா அவர் வந்து சும்மா இல்லை, அவர் வந்து ஒவ்வொன்றையும் எப்படி கட்டமைக்கப்படணும், எப்படி இருக்கணுங்கிறத அவர் வந்து பர்சனலா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. அதோட விஷயம் தான் இந்த பாருங்க. ஃபர்ஸ்டே தான் இருக்குது. முக்கடல் கூடும் குமரி முனையில் திருவள்ளுவருக்கு சிலை அப்படின்னு வந்து கடைசியில் அதான் அன்னைக்கு நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதை 75 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கடைசியில் அடுத்த கொஞ்ச நாள்லயே ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அப்புறம் 2000 தான் திறக்கிறாரு. அதுக்கிடையில் ஐயா பொம்மலை செம்மல் வந்து அது கிடப்புல போட்டாரு. அப்புறம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியில் கோட்டையும் சிலையும், ஐயா காமராஜர் நினைவகம், சரிங்களா, வள்ளுவருக்கு சிலை. கர்நாடக மாநிலத்தில் வள்ளுவருக்கு சிலை திறந்தப்ப எடியூரப்பா கலைஞரை கூட்டு போய் திறந்து வச்சிருக்கிறாரு. கலைஞர்னா திருவள்ளுவர்னா கலைஞர்னு பிஜேபி காரன் தெரிஞ்சிருக்குது. ஓகேங்களா. இது யாரு? இளங்கோவடிகள், சிலப்பதிகாரத்தை படைத்த இளங்கோவடிகளுக்கு சிலை வச்சிருக்கிறாரு. இங்க யாரு? பேரறிஞர் அண்ணாவார், கலைவாணர் சிலைக்கு வந்து அண்ணா இருந்தப்ப பேரறிஞர் அண்ணா கலைஞர் முயற்சியால் திறந்து வைக்கப்பட்ட கலைவாணர் சிலை. அந்த பக்கம் கண்ணகி சிலை, அதேதான் பஞ்சாயத்து இருந்துச்சு.
கண்ணகி சிலை. அதுக்கப்புறம் வள்ளுவர் கோட்டம், இதுக்கும் பெரிய கதை இருக்குது. இது வந்து இதுவும் கலைஞர் வந்து 69லேருந்து 75க்குள்ள பிளான் பண்ணப்பட்டதுதான் இந்த சிலை. 89ல 86ல வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது திறக்கிறாங்க. பட் அவரை கூப்பிடவே இல்லை. மிகப்பெரிய வஞ்சகம் அதெல்லாம். இதுதான் அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து ஹெச் ராஜாவை போய் பாக்குறாரு, சீமான் வீட்டுக்கு போறாரு, நல விசாரிக்கிறாரு, அப்படிலாம் இருக்குல்ல. ஒரு திட்டத்தை இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஒரு மாநாட்டுக்கு போனா, ஒரு எங்கேயாவது போனா ஸ்டாலின் அவர்கள் அங்க உள்ள எம்எல்ஏ யாருன்னு கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்கிறாரு, பேசுறாரு. இதெல்லாம் காமராஜர் காலத்துல இருந்துச்சு. ஆனால் எம்ஜிஆர் அவ்வளவு பெரிய திட்டத்தை தீட்டி வள்ளுவருக்குன்னு ஒரு திட்டம் திட்டுறாரு. அது திறக்க போறாங்க. ஒரு முறையா வந்து கலைஞருக்கு அழைப்பு கூட விடுக்கல, அழைப்பு கூட பண்ணப்படல. அதே மாதிரிதான் யாரோ வந்து எடப்பாடியோ யாரோ ஆட்சி அமைக்கும் பொழுது கலைஞருக்கு ஸ்டாலினுக்கு வந்து 4வது ஒரு சில சீட்டு கொடுத்துருந்தாங்க உட்கார்றதுக்கு. அரசியல் நாகரிகம் நமக்கு இருக்குது, அவங்களுக்கு தான் இல்லைங்கிறத நமக்கு பாடம் இருக்கும் சில அறிவுஜீவிகள் அதை கத்துக்கணும்னு நம்ம சொல்றோம். ஐயா சிவாஜிக்கு சிலை வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து சிலை வந்து வச்சதுதான். இப்ப என்னன்னா, ஐயா காமராஜர் தமிழர் இல்லையா, ஐயா சிவாஜி தமிழர் இல்லையா, ஐயா வந்து திருவள்ளுவர் தமிழர் இல்லையா? இதுதான் தமிழருக்கு என்ன செஞ்சாரு, தமிழருக்கு என்ன செலவு வச்சாருன்னு வருவாங்க ஜோம்பிங்க. என்ன செஞ்சிருக்காரு, இதெல்லாம் அவர் செஞ்சதுதான். இன்னும் நிறைய இருக்குது, இதெல்லாம் ஒரு சாம்பிள். ஓகேங்களா? இவர் ஆட்சியில வேற வேற ஆட்களுக்கெல்லாம் சிலை வச்சிருப்பாங்க. தமிழுக்கு என்ன செய்தாருன்னா இது ஒரு பெரிய சாம்பிள். இது இந்த இருக்கு பாருங்க, கலைஞர் எழுப்பிய சிலைகள்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. மணிமண்டபங்களில் சிலை எத்தனை இருக்கு பாருங்க. குமரிமுனையில மதுரை தேவநாய பாவாணர், ஊவேசா நினைவு இல்லம், பரதிமார் கலைஞர் மண்டபம், தும்பைப்பட்டி, திருப்பரங்குன்றம் விஸ்வநாத, இவ்வளவு பேருக்கு செலவு வச்சிருக்காருங்க. இதுல யாரு நல்லா தமிழர் நீங்களே பாத்துக்குங்க. ஐயா கிண்டியில் ரெட்டமலை சீனிவாசன் சிலை, கிண்டியில் தீரன் சின்னமலைக்கு சிலை, கிண்டியில் காமராஜருக்கு சிலை. இது இவங்களாம் தமிழர் இல்லையா? ஏன் சென்னையில் சிங்காரவேலர் சிலை, நெல்கட்டும் செவ்வலில் பூலித்தேவனுக்கு சிலை, இவங்க தமிழர் இல்லையா? இது வந்து பாருங்க, இவ்வளவு தமிழருக்கு ஒரு செலவு வச்சிருக்காரு. எட்டயபுரம் பாரதியார் நினைவு இல்லம் கட்டியிருக்காரு. மனோன்மணியம் சுந்தரனார் சிலைக்கு சிலை வச்சிருக்காரு. நாகைக்கு மறைமலையாடிகளை சிலை வச்சிருக்காரு. திருப்பத்தூர் மருதுபாண்டியருக்கு சிலை வச்சிருக்காரு. அட கூமுட்டா, நீ சொல்ற எல்லாருக்குமே சிலை வச்சிருக்காரு. அவரு எல்லாருக்குமே சிலை வச்சிருக்காரு. நான் படிச்சேன்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது சும்மா ஒரு க்ளோஸ் போடுங்க, அறிவுட்ட ஜென்மங்களை அதை பார்த்துக்கிட்டோம். இவ்வளவு பேருக்கு வச்சிருக்காரு. இவங்க எல்லாம் தமிழர் இல்லையா என்னன்னு நீங்க தான் சொல்லணும். தமிழருக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்கறவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். அந்த பக்கம் தஞ்சையில் மாமன்னர் ராஜராஜ சோழன் சிலை திறந்து வச்சது யாரா? திறந்து வச்சது யாரு? கலைஞர். எப்ப திறந்து வச்சிருக்காரு? எப்பயே திறந்து வச்சிருக்காரு. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக சிதைவு சிறிதுமின்றி நிலைத்து நிற்கும் ஒரே ஒரு கட்டுமானம் திராவிட கட்டடக்கலையின் பெருமைகள் உரைக்கும் தஞ்சை பெரிய கோயில். அவருக்கு யாரும் செலவு வைக்கல. ஓகேங்களா? கருணாநிதி அவர்கள் தான் இது வந்து 72ல பாருங்க, 72 ஏப்ரல்ல வந்து செலவு வச்சிருக்கிறாங்க. செலவு வச்சது யாரு? கலைஞர். தமிழுக்கு என்ன செஞ்சாரு? இப்ப ராஜேந்திர சோழனா தமிழர் இல்லையா? கிட்ட போய் வைங்க. அப்புறம் ஐயா கலைஞரோட ஒரு சிலை, வெங்கல சிலையா என்ன சிலை இது? வெங்கல சிலை. ஒரு ஏதோ கொடி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. தமிழர் தலைவர்களுக்காக, தமிழுக்காக போராடிய தலைவர்களுக்காக கலைஞர் என்ன செய்தார்னு சிறக்கிற கூமுட்டைகள். இதுதான் கலைஞர் செஞ்சது. இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. இவ்வளவு பேருக்கு செலவு வச்சிருக்காரு, நினைவு பண்ண வச்சிருக்காரு. தயவு செஞ்சு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு செலவு வச்சிருக்காரு. உங்களுக்கு என்ன வேணும்? ஓகே, அடுத்தது திரைத்துறைக்கும் கலைஞருக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அவர் வந்து முதலில் எல்லாத்தையும் விட அவர் வந்து அரசியல்வாதி, அவர் முதலமைச்சருங்கிறத தாண்டி அவர் முதல்ல ஒரு எழுத்தாளர், சினிமா வசனகர்த்தா, அப்புறம் அரசியல் ஈடுபாடு, அப்படிதான் வந்தாரு. அதனால சினிமா வந்து ரொம்ப பிடிக்கும். சினிமாவில் உச்சத்தில் இருந்தவங்க எல்லாரையும் அவர் பார்த்தவர். எப்படி அரசியல் தலைவர்கள் எல்லாரும் எப்படி அவர் பார்த்து நிறைய மாற்றங்கள் நடந்ததோ அதே மாதிரி சினிமாவில் நடந்த எல்லா மாற்றத்தையும் அவர் பார்த்துருக்காரு. அவர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல SSR, ஜெயலலிதா, பத்மினி, நாகேஷ் அவங்களாம் இருக்கிறாங்க. பி. சுஷீலாவுக்கு அது விருது கொடுத்துருக்காரு. அடுத்து விஜயகாந்த் கூட இருக்காரு. பாரதி ராஜா, வைரமுத்து, இளையராஜா, MSV, பாக்யராஜ், SC பாலச்சந்தர், இப்படி லிஸ்டே இருக்கு. அவர் வந்து இன்னும் சிம்பு வரைக்கும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். சிம்புவே அவர் வந்து சூர்யா இருக்காரு. எல்லாருமே அவரோட க்ளோஸான அசோசியேட்ல இருந்தவங்க. அப்புறமா வந்து அவரோட போட்டோ, அவரோட மொத்த இதுவும் ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது அவரோட போட்டோ. அடுத்தது கலைஞரின் திரையுலக புரட்சி, அதாவது கலைஞர் எழுதின வசனங்கள். அவர் வந்து படத்துக்கு எழுதின ராஜகுமாரில ஃபர்ஸ்ட் வசனம் எழுதியிருக்காரு. கடைசியா வந்து 2011ல பொன்னர் சங்கர் அப்படிங்கிற படத்துக்கு எழுதியிருக்காரு. கலைஞரின் பாடல்கள், அப்புறம் கலைஞரின் நாவல் தொலைக்காட்சி தொடராக வந்தது. இவ்வளவு இருக்குது. மலைக்கண்டல், ராஜாராணி, புதையல்,
மேல பாத்தீங்கன்னா எத்தனாவது படம் 3, 2, 5, 6வது படம் தான் வந்து 4, 7வது படம் தான் பராசக்தி ஒரு கதைவசனம் எழுதுனது. அப்ப என்ன புரியுதா, சிவாஜியை விட அவர் வந்து எப்பயோ பெரிய ஆளா ஆயிட்டாரு. 7வது படம் தான் அவருக்கு பராசக்தி, அதுதான் பெரிய ஹிட். யாருக்கு ஹிட்? சிவாஜிக்கு ஹிட். அவர் ஆல்ரெடி அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. வந்திருக்குமாரியே மருதநாட்டு இளவரசி ராஜகுமாரி டைலாக் எல்லாம் எப்படி இருக்குன்னு போய் கேட்டு பாருங்க தாத்தா அப்பாட்டெல்லாம். அதனால அவரு ஆல்ரெடி பெரிய ஹீரோ. பராசக்தியில தான் அவர் கார் வாங்கிட்டாரு, ஞாபகம் வச்சுக்கணும். பராசக்தி படத்தப்பெல்லாம் அவருக்கு கார் இருக்குது, வீடு இருக்குது, ஓகேவா? அந்த வீட்டுல தான் அவர் கடைசி வரைக்கும் இருந்தாரு, அது ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாரும். அவரு நீங்க வந்து 5000 கோடி சொத்து இருக்குன்னா அவர் எங்க வேணா வாங்கிக்கலாம். யாரு இன்னைக்கு யாரு அம்பானியா? அம்பானி வந்து ஏதோ 600 கோடியில வீடு கட்டியிருக்காப்ல, 21 மாடியோ 100 மாடியோ சொல்றாங்க. அதை நீங்க சொல்ற 5000 கோடி அவர்கிட்ட இருந்ததுன்னா அவர் எங்க வேணா கட்டியிருக்க முடியும். ஆனா கடைசி வரைக்கும் அவர் கோபாலபுரம் இல்லத்துல தான் இருந்தா இருக்குது வரலாறு.